தலைப்பு என்ன சொன்னீங்க? கனி இருக்க காய் கவர்ந்தற்றுங்க. கனி இருப்ப காய் காய் கவர்ந்தற்று. வாழ்க வளமுடன். அம்மா, உங்களுக்கான நேரம் 5 நிமிடங்கள். சரிங்க, நன்றி. சரிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய தலைப்பு கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதனை ஒரு உவமையாக நாம் கொள்ளலாம். இந்த உவமையை சிந்தித்து பார்த்ததில் எனக்கு முதலில் புலப்பட்டது திருக்குறள். அதாவது, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது, நல்ல இனிமையான சொற்கள் இருக்க நாம் கடுஞ்சொற்களை கூறுவதாவது, நல்ல பழங்கள் இருக்க, கனிந்த பழங்கள் இருக்க காய்களை உட்கொள்வதற்கு சமம் என்று இதற்கு திருவள்ளுவர் உவமையாக கூறியுள்ளார். இந்த உவமையை நாம் சிந்தித்தால் பல வார்த்தைகளுக்கு நாம் உவமையாக கொள்ள முடியும். என்னுடைய சிந்தனைக்கு எட்டியதை நான் சில நிமிடங்களில் பகிர முற்படுகிறேன். இவர் திருவள்ளுவரும் நம்முடைய மகரிஷியும் பல இடங்களில் அவர்கள் சொல்லும் கருத்துக்கள் ஒருங்கிணைத்தே இருக்கின்றது. சிந்திக்கும் பொழுது திருவள்ளுவர் சொல்லுவதும் சரிதான். நல்ல சொல்வதற்கு இனிமையான அழகான சொற்கள் எவ்வளவோ இருக்க, நாம் சில சமயங்கள் ஏனோ குழந்தைகளிடமும் உறவினர்களிடமும் கடுஞ்சொற்களை கூறிவிடுகிறோம். அவர்களை திருத்துவதற்கு என்று நினைத்து கொண்டு கடுஞ்சொற்களை கூறிவிடுகிறோம். அதனையே நாம் நல்ல முறையில் பக்குவமாக, உன்னிடம் எவ்வளவோ நன்மையான குணங்கள் இருக்கிறது, நீ அதை நான் பாராட்டுகிறேன், சில குறைகளை இதற்கு இப்படி செய்வதற்கு பதிலாக இவ்வாறு செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நல்ல விதமாகவே எடுத்து கூற முடியும். அதை நாம் மகரிஷியும் அதுதான் நம்முடைய குடும்ப அமைதியில் கூறுவார். மற்றவரை திருத்த நினைக்கும் போது கூட கடுமையாக நான் சொல்வதுதான் சரி, நீ இப்படி செய்தால் தான் வேண்டும் என்று சொல்வதை விட, அதை பக்குவமாக, உன்னிடம் நீ இந்த முறையில் தான் செய்துள்ளாய், இது மிகவும் நன்றாக உள்ளது, உன்னிடம் எவ்வளவோ திறமைகள் இருக்கிறது, இதற்கு பதிலாக இப்படி செய்து பார்த்தால் என்ன என்று ஒரு கனிவான முறையில் சொல்லலாம். அதை என் மனதிற்கு தோன்றியது. அதே போல் இந்த உவமைக்கு பல நற்சிந்தனைகளை நாம் கொள்ளலாம். மகரிஷி கூறுவார், எண்ணம் சொல் செயலிலே மற்றவர்க்கு நன்மை தருவனவாகவே நம்முடைய சொற்களும் சிந்தனைகளும் இருக்க வேண்டும் என்று. அதே போல் எண்ணங்களும் அவ்வாறுதான். நாம் எப்பொழுதும் தூய்மையாக நல்ல எண்ணங்களையே நாம் காலையிலிருந்து இரவு வரை ஒரு ஆராய்ச்சி நிலையில், விழிப்பு நிலையில் இருக்கும்போது நாம் தூய்மையானதாக வைத்துக் கொள்ள இயலும். ஆனால் அதற்கு ஒரு விழிப்புணர்வு என்பது கண்டிப்பாக தேவை. அதை விடுத்து நம் விழிப்பு உணர்வு தவறும் போது நமக்கே அறியாமல் முன்னர் ஏற்பட்ட பதிவுகளினால் சில சமயம் தேவையற்ற எண்ணங்கள் நம் மனதில் வந்து செல்கிறது. அப்பொழுது நாம் சிறிது விழிப்பு நிலையில், இந்த நிலையில் நான் தவறிவிடக்கூடும், நான் இப்பொழுது உணர்வுடன் விழிப்புணர்வுடன் இருப்பேன், இந்த தேவையற்ற எண்ணங்கள் என் மனதில் இல்லாமல் இருக்கட்டும் என்று சங்கல்பித்து கொண்டு நல்ல எண்ணங்களையே மீண்டும் 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 நம் மனதில் சுழல விடலாம். அதே போல் செயல்களை எடுத்துக்கொண்டாலும் காலை முதல் இரவு வரை மகரிஷி சொல்வார், அகத்தாய்வு செய்து பாருங்கள். இரவு நேரங்களில், சற்று மாலை நேரங்களில், காலை முதல் மாலை வரை நான் என்னென்ன செயல்களை செய்தேன், எந்த இடத்தில் நல்ல செயல்களை எல்லாம் செய்து வந்தேன், எப்பொழுது தேவையற்ற செயல்களில் நான் ஈடுபட்டேன், இந்த செயலுக்கு பதிலாக இந்த நேரத்தை இந்த முறையில் செலவழித்திருக்கலாமா என்று சிந்திக்க பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய நேரத்தை நல்ல வழியிலேயே கூட செலவழிக்க இயலும். சிந்தித்து பார்த்தால்
காலை முதல் மாலை வரை என்னுடைய எண்ணங்களிலே, சொற்களிலே, செயல்களிலே தேவையற்றவற்றை விட்டு நல்ல செயல்களை, நல்ல எண்ணங்களை, நல்ல சொற்களையே கூறினேனா என்று நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கலாம். மகரிஷி அவர்கள் சொல்லும்போது, நாம் நம் குடும்ப கூட மற்றவர்களை திருத்தும் போது அவருடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை பறித்துவிடக்கூடாது என்று கூறுகிறார். நம் குழந்தைகளாகட்டும் யாராக இருக்க, நான் சொல்வதுதான் சரி, நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பயந்து கொண்டு வேண்டுமானால் நடிக்கலாம். ஆனால் அது நிலைத்த ஒரு மாற்றமாக இருக்காது. அதனால் நாம் அரவணைத்தே, அனைவரையும் அரவணைத்தே, நாம் குடும்பத்திலாகட்டும் எல்லா இடங்களிலும் அரவணைத்தே செல்ல வேண்டும் என்று மகரிஷி கூறுகிறார். அவருடைய மகரிஷி எனக்கு மிகவும் பிடித்த அவருடைய ஒரு குணம், ஒரு புரட்சி அன்று, புரட்சி முறை அன்று, திரட்சி முறை. அனைவரையுமே திரட்சி செய்து, அனைவரையுமே பாராட்டி, அனைவருடைய உள்ள அனைவரின் ஒரு ஒத்துழைப்புடன் அவர் நம்முடைய இயக்கத்தையே நடத்தி சென்றுள்ளார். யாராவது மாறுபட்ட சிந்தனை உள்ளவர்களையும் கூட அவர்களையும் தவறாக சுட்டிக்காட்டாமல், அவருடன் நீங்கள் சொல்வதும் உங்கள் கோணத்தில் சரியாக இருக்கலாம், நான் சொல்வது என்னுடைய கோணத்தில் சரியாக இருக்கலாம், சிந்தித்து பாருங்கள், பிடித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மகரிஷி கூறுவார். அதே போல் குடும்பத்திலாகட்டும் இடமாகட்டும் எந்த ஒரு யாரிடமும் குறைகளை காணாமல் நிறைகளையே கண்டு அனைவரையும் திரட்சி முறையில் கொண்டு செல்வதே மனவளக்கலை பயின்றவர்களின் ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இப்பொழுது எனக்கு கிடைத்த உதாரணம் நம்முடைய சிகாகோ மனவளக்கலை மன்றம் தான். அவரும் ஐயா அவர்களும் திரட்சி முறையில் அனைவருக்குமே வாய்ப்பு கொடுத்து, புதியவர்கள் பழையவர்கள் என்று அனைவரையுமே வாய்ப்பு கொடுத்து ஒரு திரட்சி முறையில் கொண்டு செல்வதால் தான் நம்முடைய சிகாகோ மன்றமும் அறக்கட்டளையாக மாறி இன்று நிலைத்து நிற்கிறது. அதுபோல் நாமும் அனைவரையும் திரட்சி செய்து யாரையும் கண்டிப்பாக கொள்ளாமல் அனைவரையுமே திரட்சி முறையில் கொண்டு செய்து நாம் வாழ்க்கையில் நாமும் உயர்ந்து பிறரையும் உயர வைப்போம் என்று வாழ்க வளமுடன் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. நாம பேசும்போது எல்லாமே ஒரு இனிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்போது நல்ல வார்த்தைகள், நேர்மறையான சொற்கள் அப்படிதான் நம்ம பேசணும். அது ஒருத்தட்ட பேசுறச்ச ஹார்ஷாவோ இல்லை கடுமையான சொற்களையோ நம்ம சொல்லக்கூடாது. எதிர இருக்கிறவங்க ஏதாவது தவறு செஞ்சுட்டா கூட அந்த தவறு அப்படின்னு நமக்கு தெரியுது, ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அதை கூட அவங்கள ஒரு கடுமையான வார்த்தைகளை சொல்லாமல், குறை பேசாமல், இது கூட உனக்கு தெரியலையா என்று சொல்லாமல் அவங்கள்ட்ட இந்த நல்ல மூடில் இருக்கும்போது, அவங்க நல்ல மனநிலையில் இருக்கிறச்ச இது இனிமையாக, அதாவது இனிய சொற்களை கூறி அவங்கக்கிட்ட நம்ம எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் திருக்குறளை கனி இருப்ப காய் கவர்ந்ததற்று அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி இனியவை சொல்லும்போது தான் ஒரு குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, ஒரு நல்ல உறவு ஏற்படும். அதாவது நம்ம கடுமையான சொற்கள் சொல்லுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது 14லிருந்து 40 அந்த சைக்கிள் பெர் செகண்ட், அந்த மனநிலையில தான் நம்ம கடுமையான வார்த்தைகள் வரும். அப்போ அந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் அந்த சைக்கிளில் வரதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தவம் செஞ்சு தான் மன அலைச்சூழலை குறைக்கணும். மன அலைச்சூழல் குறைய 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 உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அன்பும் கருணையும் ஏற்படும். யார் மீதுமே நமக்கு வெறுப்பு ஏற்படாது. நம்மளை கண்டு நம்ம கண்டு அவங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட நமக்கு அவங்க மேலே ஒரு பச்சாத்தாபம், பரிதாபம்லாம் வரும். அப்போ அந்த எண்ணங்கள் நமக்கு வரும் பொழுது நம்ம இனிய சொற்களைத்தான் பேசுவோமே ஒழிய ஒரு காட்டமான சொற்கள் நம்ம பேச மாட்டோம். அப்போ அந்த இனிய சொற்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி பேசும்போது தான் நமக்கு அன்பும் கருணையும் ஏற்படுது. அதற்கு தவம் ஒன்றுதான் வழி அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சுக்கொள்கிறேன் ஐயா. எனக்கு தெரிந்ததை சொல்கிறேங்க ஐயா.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். விளக்கமும் சொல்லி அதை அடையிறதுக்கான வழியும் சொல்லியிருக்கீங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா தியாகராஜன் ஐயா. ஐயா வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? சேனா தியாகராஜன் ஐயா. அம்மா ஆனந்தி அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். It symbolically means the word இனியவை கூறல், the ripened state of the fruits. Because before ripening, the fruits are in the form, it never ever tastes good. After ripen, the fruits are so sweet, so convenient to eat, so flexible to cut, everything add on. Like that human life, we have to use better words, better deeds, and better thoughts like that. You have to apply with the family people as well as to the society people. Even for the servant, you can't order nowadays. Nowadays means always. They are also human beings. They are also having problem in the body, mind, and a family situation. So we have no right to order anybody, dictate anybody, to harm anybody. If you have words softly, even they are put leave and all in their duties, they didn't come. You have to adjust and ask them why, what happened. Like that, you have to be, that day we used to talk panivu, kanivu. Like that, you have to be humble to all human beings. That is called the ripened stage. That is conscious level. If you go high and high, you will be in that state of godliness, that anbum karunayam, love and passion. So that will help us to be humble to everybody, each and every human, each and every uirinam, even dogs and cats and everything. Like that, that humbleness is meant in this Kural. Iniya ulavaga innada Kural. There are so many words to show our love and compassion. Why should we choose other end? Like that, we have to think and use our thoughts, words, and deeds to the benefit of the society, inward benefit of ourselves. Thank you, sir. Thank you, Ayya. Thank you அம்மா. நன்றிங்கம்மா. Be blessed by the divine. ஐயா தியாகராஜன் ஐயா. சேனா தியாகராஜன் ஐயா. Be blessed by the divine ayya. Shall I share my thoughts ayya? Please go ahead அம்மா. Thank you அம்மா. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. We always wish to speak good words. We always want to gain good returns from others. But it does not happen how we expect. The reason behind that, this is all due to human ignorance towards treating others. This one explained by Ananthi Amma very nicely. And Meenakshi Amma gave one next explanation. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். The meaning is, whatever we store in our genetic center is getting reflected as our thoughts, words, and action. So we have to aware that. We should always have that awareness in our mind. We will store everything in positive manner. பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதம் அடைந்தோம் ஒன்றானும் பரமானந்தம். So meditation is the only help. When you in meditation state, our mind frequency will get down. So in that state, our genetic center may be impure, but the good thoughts will rise, good speech will rise. So with the help of meditation, we can always speak nice words, ayya. Be blessed by the divine, ayya. Thank you அம்மா. Be blessed by the divine. Anybody wants to share their thoughts? Please come forward.
தீயினால் சுட்டப்புண் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. So whatever when bad words are told me, it is just registered in our genetic center. When someone told any bad word, whenever they saw us, they just register this word was told by him, so we should be away from him. They think like that. So what to do with this means that is good thought can have good word, and good word come to the good action. So ennam chol செயல். So to achieve this, all of the professors have told that by continuous that is a meditation and introspection may give us good thought, word, and action. Or and sometimes in any other situation, in what happens when we have to speak is we can rehearsal ourselves what we are going to that is in a critical situation, what we are going to speak, that should not be hurt anyone. That also we can do. This is my understanding, Aya. வாழ்க வளமுடன் ஐயா. Thank you, Amma. Be blessed by the divine. Amma, Anita, Amma, you want to share, Amma? ஐயா தமிழ்ல பேசலாமா? Please, Amma. வாழ்க வளமுடன். இனியவை கூறல். எந்த ஒரு சொல்லையும் இனியவா கூறின நல்லதா இனிமையாவும் இன்சொல்லால பேசுறப்ப யாருனால ஈஸியா ஏத்துக்க முடியும். அதே கடுஞ்சொல் அவங்களோட புரிதலுக்காக நம்ம கடுமையா பேசணும்னா அது அவங்க மனசுல கோபமாவும் வஞ்சமாவும் அவங்களுக்குள்ள ஒரு அகங்காரமா தான் மாறும் ஒழிய இனிமையா அவங்க சொல்றது ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மனப்பக்குவம் வராது. அதுக்கு நம்ம இனிமையான அவங்களுக்கு அவங்க செஞ்ச செயல் சரியில்லைதான். ஆனா அத நீங்க செஞ்சிருந்தாலும் ஆனா உங்களுக்கு பிடிச்ச அளவுல உங்களுக்கு புரிதல் அளவுல செஞ்சிருக்கீங்க. ஆனா இதை இன்னமும் நேர்த்தியா செய்யறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அப்படின்னு ஒரு Amma, be blessed by the divine. அதுவும் இல்லாம இந்த மாதிரி தவ நிலையில இருந்து நம்ம ஒரு செயலும் ஒரு செயலுக்கான தீர்வுகளும் யோசிச்சோம்னா அது இனிமையானதாகவே அமையுங்கிறது திண்ணமான விஷயம். அதனால தவம் கற்காதவங்க ஏன் அது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாகும் அப்படின்னாலும் அவங்களோட எல்லாரும் எல்லாருமே இது மாதிரியே இருக்க போறது இல்லையே, தவம் செய்யாதவங்களாகவே இருக்க போறது இல்லையே. அவங்க ஒரு கூட இருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கும்ல. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட புரிதலுக்கு ஏற்ப அவங்களுக்கு விளக்கமா சொல்லி புரிய வச்சோம்னா சண்டை சச்சரவுகளும் இருக்காது, தவறான எண்ணங்களும் இருக்காது, செயலும் இருக்காது, சொல்லும் இருக்காது, எந்த ஒரு கடுமையான செயலும் இருக்காது, யாரையும் பாதிக்காது, சமுதாயத்துல ஒரு பதிவும் ஏற்படுத்தாது, நம்மளையும் பாதிக்காம ஏற்படுத்திக்கலாங்கிறது இந்த குரல்ல இருந்து ஒரு புரிதலுங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. நன்றிங்கம்மா. Be blessed by the divine. ஐயா Yes, Amma. Yes, Vidyamma. Please. ஐயா அதான் நான் இந்த விஷயம் குறித்து எனக்கு சொல்ல தோன்றது நம்ம மகரிஷி சொல்லுவாரு, நம்ம அந்த அலைச்சுழல் வேகம் 14 அந்த தவம் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளோட அலைச்சுழல் வேகம் 14 to 40 அந்த இதுல வேவ் லென்த்ல தான் இருக்கும். அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம அந்த வான்காந்தத்துல பல அலைகள் நிறைந்த உங்களோட அந்த கடுஞ்சொற்கள் பேசுறவங்க, கோபப்படுறவங்க, தவறான காரியங்கள் ஈடுபடுறவங்க, அவர்களுடைய அலை இதுல கலந்துதான் நம்ம சொல் செயல் எல்லாம் இருக்கும். ஆனா இதே தவம் கற்றுக்கொண்ட பிறகு நம்மளோட நம்ம ஒரு விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய நிலை நமக்கு கிடைக்குது. அப்ப நம்ம அறிஞர்கள், மகான்கள் இவர்களுடைய அலை அந்த இதுல ஃப்ரீக்வன்சில நம்மளுடைய இதுவும் ஃப்ரீக்வன்சியும் தொடர்பு கொண்டு இருக்குங்கிற அந்த நிலைக்கு வந்துருவோம்.
அதனால வந்து நம்ம சொல் செயல் எல்லாத்துலேயுமே ஒரு விழிப்புணர்வோட செயலாற்றும் திறன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வந்து நம்ம இனிமையான சொற்கள் தான் சொல்ல முற்படுவோம். நம்ம மகான் சொல்லுவாரு, எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் அறிஞன் மகான் ஞானி என்று குறிப்பிடுவார். நம்ம வந்து அந்த தவம் பயின்றுட்டு இருக்கிற நம்மளுக்கு வந்து அதிகப்படியான நேரங்கள் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப சில குறிப்பிட்ட நேரத்துல தான் நம்ம வந்து அறியாம வார்த்தைகளை உபயோகிச்சிடுவோம். ஆனா தவம் பயின்றுட்டு இருக்கிறப்ப நம்மளால கண்டிப்பா இனிய வார்த்தைகள் தான் பேச முடியுது. ஆரம்ப கட்டத்துல வேணா நமக்கு அது இல்லாம இருந்திருக்குன்னு சொல்லலாம். இப்ப அதிக நாட்கள் தவம்லாம் பயிற்சியை முறையா செய்துட்டு வரப்ப கண்டிப்பா நம்ம வந்து இனிய வார்த்தைகள் தான் பேச முற்படுகிறோம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிங்கம்மா. Be blessed by the divine. ஐயா தியாகராஜன். Always telling anyway Kural, it is not an easy thing. So as a human, we are always getting tempted actually, and then we are scolding other people. So how we are going to achieve this means actually only positive thoughts, positive vibrations we can able to achieve this. How we are going to get this positive thoughts, positive vibration? Through the meditation we are achieving it. Without meditation, it's very, very hard to achieve that. Yeah, that's my thought. Yeah, nandri. Yeah, வாழ்க வளமுடன். Shared their thoughts, and all of them are very clear and very beautiful to understand as well, apply it. As we all, by the grace of Guru, by the grace of God, we all got a God as a Guru through Vedatri Maharishi Ayya, and we got initiations to make our mind frequency lower, to achieve this through practice. But we have to think this even to the public who don't even know what is meditation and all, right? So if we think through that, I have seen so many people who naturally speak kind words, be so empathetic, and even when needed, they come forward and help. So the practical way is to be always telling kind words and be very kind to others. Is naturally comes when we think selflessly, meaning like it's kind of it will come only through love, and the love and compassion is in and around us, and it is everywhere, and we will witness this பொறுத்தருள்க. So if we think of our day in day out life, right, we see so many witnessing places where the love and compassion is flowing in and around us, from our neighbors, from our parents, from our beloved ones, our kids, our siblings. So each and every moment which exposes the love and compassion is the moment when we get the experience of it. So those are the moments which we need to think through, or which we need to enjoy, and then make it as an experience and try to give it to others, is one of the practical way we can achieve this
being kind to others, because each and every movement happens here is because of pure love and compassion. And whenever we see those moments, we have to capture and we have to feel it, and even that feel will make us selfless on moments which gives enjoyments to us, and that will slowly grow from a smaller act of kindness to the fullest kindness level. So those are the things which are coming in and out by godliness, and giving the sensation of love and compassion in our day in day out life. And if we witness those and try to enjoy and make it as an experience, we will naturally it will naturally come out, because our genetic center is Maharishi used to say it is a Devika Pettakam. So it has love and compassion within it, because genetic center itself is God. So the center of genetic center itself is God. So it just starts from there, and it is always there, because each and every activity we do day in day out, knowingly unknowingly, even moving our finger can't be possible without love and compassion of God. So it happens, it's only we didn't realize because of our priorities and other thought process. But even in this life, without knowing what is God, we have a lot of moments where we felt this love and compassion, and we felt so grateful to that moment, to the people who helped us, or who showed kindness to achieve or to reach something. So as God is everywhere, as God is everything, whenever it is possible, or whenever it is needed, it just pops out, and it just pops out for our experience. And if we capture those moments, we will slowly turn into be so kind and lovable. Be blessed by the divine. Thank you for the opportunity. Anybody wants to share anything? I think every one of us discussed about this except Tyagarajan and I think Aya is having some trouble. If Aya would have talked, it will be in a different state. Anyway, we'll catch up sometime with Aya, maybe next classes in future. Thank you, everyone. Thank you for the opportunity as well. Be blessed by the divine. Let's conclude our session with blessings for the world. We invite Vidya Bala Amma to sing blessings for the world. Amma? Be blessed by the divine.